ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு ரொம்ப டேஸ்டான டல்கோனா கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான பர்த்டே கேக்கா இருக்குங்க. எந்த செலிப்ரேஷன் ஆனாலும் இதை நீங்க ரொம்ப சீக்கிரமா பண்ணிடலாம். அதே சமயம் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இப்போ இந்த டல்கோனா கேக் பண்றதுக்காக ஒரு பாத்திரத்துல 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததா 2 ஸ்பூன் நம்ம சுடுதண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இத எல்லாத்தையும் நம்ம 6 to 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணிட்டே இருக்கணுங்க. நம்ம நல்லா பீட் பண்ண இது கலரும் சேஞ்ச் ஆகும், நல்லா கிரீமியா ஆயிருங்க. பாருங்க எவ்வளவு கிரீமி ஆயிருக்குன்னு. நமக்கு கலரும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்குதுங்க. பாருங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்ப ரெடி ஆயிடுச்சுங்க நமக்கு. இத ஒரு 2 ஸ்பூன் நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த காஃபி கிரீம் கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிட்டே இருக்கணுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவு மைதா சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா நம்ம கலக்கி விடணுங்க. பாருங்க இப்ப நமக்கு நல்லா கலந்து கிடைச்சிருக்கு. இது நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு நமக்கு வரணுங்க. அடுத்ததான் நம்ம கேக் எதுல பேக் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கலாங்க. அதுல ஃபுல்லா எண்ணெய் தடவிக்கலாங்க. எண்ணெய் தடவதுக்கு அப்புறமா கொஞ்சமா வரமாவும் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறத எடுத்து இந்த பாத்திரத்துல ஊத்திடலாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கடாய் இருந்துச்சுன்னா அதுல கொஞ்சமா உப்பு போட்டுட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க. நம்ம சிம்ல வச்சுதான் ப்ரீ ஹீட் பண்ணணும். அடுத்தது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அந்த பாத்திரத்தை எடுத்து உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அடுப்பை நம்ம சிம்ல தான் வைக்கணுங்க. ஒரு 30 to 35 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்ப பாருங்க கேக் நல்லா வெந்துருச்சு. அது ஆறட்டுங்க. இப்ப நம்ம பிஸ்கெட் ஒரு 4 சாக்லேட் பிஸ்கெட் எதுவானாலும் எடுத்துக்கலாம். நான் ஹாப்பி பிஸ்கெட் எடுத்துக்க. அதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி. அது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் ஊத்திக்கலாங்க. கூடவே காஃபி கிரீம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து இதுல போட்டுடலாங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க 2 ஸ்பூன் காஃபி கிரீமையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணுங்க இந்த மாதிரி. இப்ப பாருங்க நமக்கு ரொம்ப சூப்பரா கிரீம் ரெடி ஆயிடுச்சு. சாக்லேட் எதுவுமே சேர்க்காம நம்ம சாக்லேட் கிரீம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த கேக்கும் நல்லா ஆறிடுச்சுங்க. இதை இந்த மாதிரி சைட்ல எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி. அதை திருப்பி போட்டோம்னா நமக்கு கிடைச்சிருச்சு. பாருங்க கேக் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இப்போ மேலால இருக்க அன்வான்ட் பார்ட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. அன்ஈவன் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு.
இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற க்ரீம் எடுத்து ஃபுல்லா இந்த மாதிரி தடவி விட்டுடலாங்க. இப்போ பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. மேலே நமக்கு ஏதாச்சும் நட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த மாதிரி போட்டு விடலாம். நான் முந்திரி இருந்துச்சு அதை தான் எடுத்து போட்டு விட்டுருக்கேன். பாருங்க பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. ரொம்ப நல்லா கேக் வந்திருக்குங்க. பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு. இது எல்லாரும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டான பர்த்டே கேக்கா இருக்கும். இந்த லாக்டவுன்ல எல்லாத்துக்கும் சூப்பரான பர்த்டே கேக் வந்து நீங்க செலிப்ரேட் பண்றதுக்காக ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.